Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லோ ரெஸ்ஸா இருக்கிற இமேஜை நம்ம எப்படி ஹை ரெஸ்ஸா மாத்தலாம் அப்படினு சொல்லி. அதாவது சின்ன ஃபைல் சைஸா இருக்கிற இமேஜை பெரிய ஃபைல் சைஸா எப்படி மாத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம கிட்ட வந்து 500 பிக்சல்ல தான் இருக்கு அப்படினா நம்ம எப்படி வந்து அத 4000 பிக்சல்ல நம்ம அந்த இமேஜை மாத்தலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நம்ம ஈஸியா ஒரு இமேஜை வந்து ஹை ரெஸ்ஸா நம்மளால மாத்த முடியும். சோ அதை தான் இன்னைக்கு நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜோட ரெசல்யூஷனை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். ரெசல்யூஷன் அப்புறம் வந்து அதோட சைஸ் என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஸோ இதில் போனீங்கன்னா டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 289 × 174 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதோடைய டைமென்ஷன் இதுவாக இருக்குது. ஸோ இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 96 இருக்குது. ஓகே, இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி வந்து ஹை ரெஸ்ஸாக மாற்றலாம். அதாவது இப்போ இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ ரெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இதை ஜூம் பண்ணால் கூட ரொம்ப பிக்சலைட்டாக இருக்குது, அதாவது உடஞ்சிருக்கு இந்த இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது, ஸோ இந்த இமேஜை ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நம்ம இதை கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஹை ரெஸ்ஸான இமேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக்கில், அதாவது ஒரு 2 செகண்ட்ஸ் அல்லது 3 செகண்ட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஹை ரெஸ்ஸான இமேஜ், உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது எப்படி நம்ம அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிடுங்க. ஸோ கூகுளில் போயிடுங்க. ஸோ நான் கூகுளில் போயிட்டேன். ஸோ கூகுளில் போயிட்டு TOPAZLAB டாப்ஸ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போங்க. போயிட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய அவங்களுடைய ப்ராடக்டை வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ரொம்ப கிளாரிட்டி ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்க மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்ஜஸ்ட் டிநாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஷார்பன், அப்புறம் கிகா பிக்சல், அப்புறம் ஜேபெக் டு ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது எதுனா கிகா பிக்சல் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீயாக அப்ளிகேஷனை நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பை பண்ணலாம். ஸோ இதோட சாஃப்ட்வேரோட காஸ்ட் வந்து $100 இருக்குது. ஸோ இதை நீங்கள் பை பண்ணி உங்கள் கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் உங்களுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போது நீங்கள் இங்கேருந்து கூட ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இங்கேருந்து கூட நீங்கள் உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து ட்ராக் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஓகே, பார்த்தீங்களா, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி தான் போட்டேன், அவ்வளோதான். ஃபென்டாஸ்டிக்கான உங்கள் இமேஜ் எப்படி கிடச்சிச்சு பார்த்தீங்களா. வேறு லெவலில் பண்ணுது இந்த சாஃப்ட்வேர். அதே மாதிரி உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கேலிங் சைஸில் நீங்கள் பண்ணணும், அதாவது உங்களுடைய ஹை ரெஸ்ஸாக வேணுமா இல்லை லோ ரெஸ்ஸாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரிவியூ ஆப்ஷன் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிவியூ பண்ணும்போது இங்கேருந்து ப்ரிவியூ கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் தாங்க. ஓகே, இப்போது இங்கே அவங்களோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, சைஸு என்ன சைஸ் இருந்தது, 289 இருந்தது இல்லையா. ஸோ இது வந்து ஒரிஜினல் ஃபைல். இப்போ நம்மளுக்கு ப்ரிவியூ ஆகிற ஃபைல். ஸோ இப்போ இதில் எவ்வளோ 6 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ ஸ்கேல் ஆன இமேஜ் நார்மலாக உங்கள் இமேஜ் ஸ்கேல் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து ஸ்கேல் ஆகியும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பனாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைல் வேணும், இல்லை இதே ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுமா, இல்லை
வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஜேபேக்காக சேவ் பண்ணலாம். அதே மாதிரி பிஎன்ஜி வேணால் பிஎன்ஜி, டிஃப் வேணால் டிஃபாக சேவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அது வேறு இடத்துல சேவ் பண்ணால் கஸ்டம் பிளேஸில் சேவ் பண்ணுமா, இல்லை உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து வேறு ப்ரொஃபைலில் வேணுமா. இப்போ குவாலிட்டி கூட உங்களுக்கு வந்து சில நேரத்தில் கம்மியான குவாலிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான குவாலிட்டியில் கூட இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆகுது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீடியோ கூட உங்களால் ஈஸியாக ஹை ரெஸ்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஹை ரெஸ்க்கு கொண்டு வர வீடியோவை நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.